ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனி பிஎஃப் பணத்தை உங்கள் ஏடிஎம்லேயே போய் எடுத்துக்கலாம். ஏடிஎம் கார்டு இருந்தால் போதும், நீங்கள் ஏடிஎம்லேயே போய் பிஎஃப் பணத்தை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஆலோசனை நடத்திட்டு வராங்க. இந்த ஜனவரிலேருந்து, இந்த அடுத்த ஆண்டு நியூ இயர்லேருந்து ஒரு புதிய அறிவிப்பு வரப்போகுது. அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஃப் பெறுவர்களுக்கு அடித்தது ஜாக்பாட். இனி இபிஎஃப் பணத்தை ஏடிஎம்லேயே எடுக்கலாம். முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது என்ன விவரம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி ஆணையம், இபிஎஃப்னு சொல்லுவாங்க, எனப்படுவது மத்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தக்கூடியது மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மாதாந்திர ஊதியத்திலிருந்து 12% தொகையை அந்நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் தொழிலாளர் என இருவரும் சேர்த்து அவ்வாணையத்துக்கு வழங்குவது வழக்கமாகும். அதாவது இபிஎஃப் என்றது என்னென்னா, உங்கள் சேலரியிலேருந்து ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிட்டு அந்த பிடிச்ச அமௌண்ட்டும் கான்ட்ரிபியூஷனாகவும் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணி உங்களுக்கு இபிஎஃப்பில் வர வைப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அந்த தொகையில் ஒரு பகுதியில் பணியில் இருந்து ஓய்வு பெறும் தொழிலாளர்கள் பிஎஃப் தொகையாக வழங்கப்படும். அந்த வகையில் தற்போது இபிஎஃப்ஓ திட்டத்தின் புதிய மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் ஊழியர்கள் அதிக சலுகை கிடைக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன சலுகை சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தில் இபிஎஃப்ஓ ஊழியர்கள் டெபாசிட் செய்யும் தொகை அதிகரிப்பு, உச்சவரம்பு மாறுபாடு, ஏடிஎம் கார்டு மூலம் பணத்தை எடுக்கும் வசதி போன்ற புதிய மாற்றங்கள் அறிமுகப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த அறிவிப்பு இன்னும் நடைமுறை வரையில்லை. வாழ்ந்தால் மக்களிடையே பயனடைவார்கள் என்பது 100% உண்மையாக கருதப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. இபிஎஃப்ஓ 3.0 என்ற திட்டத்தின் மூலமாக ஏடிஎம் கார்டு மூலமாக ஏடிஎம் மிஷினில் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம் அப்படின்ற திட்டத்தை செயல்படுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கம். கூடிய விரைவில் இதற்கான திட்டத்துக்கான ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.